நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் கடம்பவனேஸ்வரர் கோவிலில் மாசி மகப்பெரு திருவிழாவினை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பந்துறை காவேரி கரை அருகே கடம்பவனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. காசிக்கு அடுத்தபடியாக நதிக்கரையில் வடக்கு நோக்கி அமைந்த புகழ்பெற்ற சிவஸ்தலம் ஆகும். மேலும் முருகன், விஷ்ணு, பிரம்மன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்டும் திருநாவுக்கரசர், அப்பர், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட சிவஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இக்கோவிலில் மாசி மகப்பெரு திருவிழாவினை முன்னிட்டு கடந்த மார்ச் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி உற்சவர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாழி, கருடன், அன்னம், குதிரை, கஜ, இந்திர, விமானம் வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டார். மாசி மக திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சி ஆன இன்று திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோமஸ்கந்தர் பெரிய நாயகர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய திருத்தேரினை பக்தர்கள், பொதுமக்கள் ஓம் நமச்சிவாயா, ஹரஹரா மகாதேவா என நாமங்கள் முழங்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தார். இவ்வழி நெடுக்கிலும் பக்தர்கள் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதில் குளித்தலை பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் அனைவரும் பல்வேறு சிவத்தொண்டு அமைப்பினர்கள் நீர்மோரும் அன்னதானம் வழங்கினர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.